ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.5 பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் 4வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 4வது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க. 25 மீட்டர் நீச்சல் போட்டியில் 5 நீச்சல் வீரர்கள் ABCD ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களின் நேரங்கள் முறையே 15.7 வினாடிகள், 15.68 வினாடிகள், 15.6 வினாடிகள், 15.74 வினாடிகள், 15.67 வினாடிகள் என போட்டியின் வெற்றியாளரை கண்டீர்கள். வெற்றியாளர்னா நீச்சல்குள்ள யார் கம்மியான நேரம் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வந்து வெற்றியாளர்கள். அப்போ நம்ம இது ABCD 3 டைமிங் கொடுத்துக்குறாங்க. அதுக்கு நம்ம ஒப்பிடணும். ஃபஸ்ட்டு முழு எண், அதுக்கப்புறம் 10ல் 1ஆம் எண், அதுக்கப்புறம் 100ல் 1ஆம் எண்ணை நீங்கள் ஒப்பிட்டிங்கன்னா எது குறைவாக வருதோ அதுதான் அதுக்கு ஆன்சர். அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் பாருங்கள். 25 மீட்டர் நீச்சல் தூரத்தை கடக்க குறைந்த நேரம் எடுத்து கொண்ட வீரர் வெற்றியாளர் ஆவர். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக சொன்னாங்களா, யார் குறைவான நேரம் எடுத்திருப்பாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள். அதனால இந்த பாயிண்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள். எனவே ABCDE போட்டியாளர்கள் எடுத்துக்கொண்ட நேரங்களை ஒப்பிட. அப்போது நேரம் இதில் கொடுத்துக்கிறாங்கல்ல, இங்கே 2ஆம் நம்பர் 100ல் 1ஆம் இலக்கம் எதில் கொடுக்கலையோ அதில் நம்ம 0ன்னு சேர்த்துக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 15.7னா நம்ம 0 சேர்த்துங்கன்னா 70ன்னு வந்துடும். அப்போது 15.70, அடுத்தது 15.68, 15.68, அடுத்தது பார்த்திங்கன்னா 15.6 இருக்குது. இன்னொரு நம்பர் நீங்கள் 0 சேர்த்துக்கோங்க. அப்போது 60ன்னு வரும். அதுக்கப்புறம் 15.74, அதுக்கப்புறம் 15.67. இவற்றின் முழு எண் பாருங்கள், எல்லாத்துலையும் 15 தான் கொடுத்துக்கிறாங்க. நம்ம சமம் தானே, அதனால் முழு எண் இலக்கங்கள் சமமாக உள்ளன. அப்போ 10ல் 1ஆம் இலக்கத்தை நம்ம ஒப்பிடணும். அப்போ 10ல் இலக்கம் என்ன, புள்ளிக்கு அடுத்து வர நம்பர். அப்போது 10ன் 1ஆம் இலக்கங்களை ஒப்பிட. அப்போது இதில் பாருங்கள் 7 இருக்குது, இதில் 6 இருக்குது, இதில் 6 இருக்குது, 7 இருக்குது, 6 இருக்குது. அப்போது 6ஐ விட பெருசு 7, அதனால் 6 <7. அவங்க சின்ன எவ்வளோ குறைவான டைமிங் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இது பெரிய நம்பர்னால் இது பெருசு, அப்போது அது வராது. அப்போ சின்ன நம்பரில் இருக்கிறது நம்ம 3 நம்பருக்கு மறுபடியும் 100ல் இருக்கிறது. அதனால் இதுதான் பாயிண்ட் எழுதுங்க. 6ல் இருக்கிறது குறைவான எண்கள். அப்போது எனவே 10ல் 1ஆம் இலக்கத்தில் 6 வருதெல்லாம் எடுத்து எழுதுங்க. 15.68, 15.60, 15.67 ஆகிய எண்கள் குறைவான. அப்போது இதில் நம்ம 100ல் 1ஆம் இலக்கத்தை ஒப்பிடணும். அப்போது எனவே இவற்றின் 100ல் 1ஆம் இலக்கங்களை ஒப்பிட.
இலக்கங்களை ஒப்பிட. பாருங்க, இதில் 8 இருக்குது, இதில் 0 இருக்குது, 7 இருக்கா. 0 விட 7 பெருசு, 7 விட 8 பெருசு. அப்போ சின்ன நம்பர் என்னது? 0. இப்போ 0 வர்றது தான் இது சின்ன டைமிங். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம்னா, தேர்ஃபோர் 15.60 விட 15.67 பெருசு, இதை விட 15.68. எனவே குறைந்த நேரம் பார்த்திங்கன்னா இதுதான். அப்போது 15.16 வினாடிகள். அப்போது இங்கே 15.6 பாருங்கள், இங்கே 3ஆவதாக இருக்குது. அப்போ சி தான் வெற்றியாளர். அதனால் எனவே 15.6 கொஷினில் இதுதான் கொடுத்துருப்பாங்க, 0 கொடுக்கல. அதனால் 15.6 வினாடிகள் எடுத்துக்கொண்ட சி தானே இது, சி போட்டியாளர் வெற்றியாளர் ஆவர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 4ஆவதுக்கு ஆன்சர்.